தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணியாற்றும் கேங்மேன்களை பணிக்கால அடிப்படையில் கள உதவியாளர்களாக பணி உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் பின்பகுதியில் பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி கிட்ட பேசலாம். ரேவதி, வணக்கம். இரண்டாவது நாளாக அவங்களுடைய இந்த போராட்டம் தொடர்கிறது. இதுவரையிலும் பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்தப்பட்டிருக்கா? அதில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம். குறிப்பாக தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தில் 9000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருக்கிறார்கள். இந்த பணியாளர்கள் தங்களது உரிமைக்கு ஏற்ப கள உதவியாளர்கள் ஆக தங்களை பணி உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் பின்புற வாயில் இருக்கக்கூடிய அந்த இபி லிங்க் சாலை என்று சொல்லப்படக்கூடிய சாலையில் ஆயிரக்கணக்கான இந்த ஊழியர்கள் இரண்டாவது நாளாக இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்களது ஒற்றை கோரிக்கையாக கள உதவியாளர்களாக தங்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. இந்த காரணத்தை முன்வைத்து ஆயிரக்கணக்கானோர் கிட்ட தமிழகம் முழுக்கும் பணியாற்றிருக்கக்கூடிய இந்த கள உதவியாளர் பணியை மாற்ற வேண்டும் என்று இந்த கேங்மேன் பணியாளர்கள் இந்த களத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்வைத்தும் அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாத காரணத்தினால் இதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கேங்மேன் பணியாளர்களின் பொதுச் செயலாளர் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். எவ்வளவு பணியாளர்கள் உங்களுடைய இந்த போராட்டத்தில் இருக்கீங்க? உங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்கு? ஏற்கனவே அழைச்சிருக்காங்களா? உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு என்ன பேசியிருக்கீங்க? மொத்தமாக இப்போ இந்த களத்தில் வந்து 8000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் களத்தில் இருக்கும். இப்போ பேச்சுவார்த்தைக்கு நேற்று அழைச்சிருந்தார் மினிஸ்டர். 1 மாத கால அவகாசம் கேட்டிருந்தாரு. எங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்காம எங்களுக்கு மட்டும் 1 மாத கால அவகாசம் கேட்கறது ஏற்புடையதா இல்லாதனால போராட்டத்தை நேற்றுலேருந்து இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ திரும்பவும் எங்கள் கவர்மெண்ட்ல கூப்பிட்டு பேசுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அழைப்பு வரல இன்னும். இப்போ கேங்மேன் பணியாளர்கள்ன்றது ஒரு முக்கியமான இடமா இருக்கு. இப்ப மின்தடை பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்க தான் களத்துல இருக்கிறீங்க. நீங்க இப்போ போராட்டத்துல இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகள் மக்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு? உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இத்தனை ஆண்டுகளா இருந்துகிட்டு? அலுவலகம் வாரியா பாத்தீங்கன்னா ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அட்டன் பண்றதுக்கு களப்பணியில் ஆட்கள் கிடையாது. ஏன்னா நாங்க எல்லாருமே களப்பணி ஆட்கள் தான். அதனால கண்டிப்பா மக்களுக்கான சிரமங்கள் இருக்கும். அதை தாண்டி இது வந்து 5 ஆண்டு காலமா நாங்க போராடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் இதே தலைமை அளவு பின்னாடி நாங்க நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ கடந்த ஆட்சி மாற்றத்தின் போது அமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் அமைச்சரை 4 முறை சந்திச்சு எங்களோட முதன்மையான கோரிக்கையான ஒரே கோரிக்கை களவுதியாளர் மாற்றத்து சம்பந்தமா அவங்க கிட்ட நாங்க மனு கொடுத்திருக்கோம். அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் தான் நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கோம். நேரடியா பணி நியமனம் செய்வதற்கு டிஎன்பிஎஸ்சில அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதையும் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதை உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நியமிச்ச பின்னாடி மத்தவங்களை அறிவிக்கணும்னு சொல்றீங்களா, இல்ல ஒட்டுமொத்தமா உங்களை மட்டும் நியமிக்கணும்ன்ற கோரிக்கை இருக்கா? கண்டிப்பா அப்படி இல்லை மேடம். தகுதியானவங்களை எடுத்து களப்பணியில் இருக்கிற எல்லா காலி பணியிடத்தையும் உடனே நிரப்பணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. டிஎன்பிசி கொடுக்குற முக்கியத்துவத்தில் களத்துல வந்து 5 ஆண்டு காலமா நாங்க போராட்டு இருக்கோம். அனைத்து வேலையும் களப்பணியிலிருந்து அலுவலக வேலை முதல் கொண்டு எல்லா பணியும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் திறன்பட. அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கான கோரிக்கை 5 வருஷமா போராடிட்டு இருக்கோம். அதை முன்னெடுக்காம டிஎன்பிசியில் கொடுக்குற முக்கியத்துவத்தை எங்களுக்கு கொடுக்கலன்ற ஒரு மனவேதனையில தான் போராட்ட களத்துக்கு நாங்க வந்திருக்கோம் மேடம். இப்போ இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்குமா? இப்ப ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சரை பார்த்திருக்கிறீங்க. அவங்க என்ன 1 மாத காலம் அவகாசம் கேட்டிருக்கதா சொல்றீங்க. இன்னும் போராட்டம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பா மேடம். எங்களோட களவுதியாளர் மாற்றம் நடக்காத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் கண்டிப்பா உறுதியாகவும் சொல்றோம். எங்களுக்கு போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும். இந்த கள உதவியாளர்களை பணியை நியமனம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆட்சி தொடர்ந்ததிலிருந்தே மின்சார துறையை பொறுத்தவரை அறிவிக்கப்படாத மின்தடை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இதற்காக கூடுதல் பணியாளர்களை கூட ஒப்பந்த பணியாளர்களாக நியமிக்கக்கூடிய செயல்பாடுகளில் மின்சாரத்துறை ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே களத்தில் கேங்மேன் பணியாளர்களாக இருக்கக்கூடிய இந்த பணியாளர்கள் தங்களது ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் குதித்திருப்பது ஏற்கனவே இந்த மின்தடை பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில் இது கூடுதலான பிரச்சனையாக மாறுவதற்கும் மக்களுக்கான அந்த மின்தடை பிரச்சனையை சரி செய்ய முடியாத சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் இவர்களை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு மின்சாரத்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இவர்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே ஒருமுறை அவரை சந்தித்து நேற்றைய தினம் பேசியிருந்தாலும் கூட 1 மாத கால அவகாசம் கேட்கக்கூடிய நிலையில் இன்றைய தினமும் இவர்களை பேச்சுவார்த்தைக்கு இன்னும் சற்று நேரத்தில் அழைக்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது.
கண்டிப்பாக ரேவதி, நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஏற்கனவே இங்க மின்தடை அப்படின்ற ஒரு பிரச்சனை நீடிக்கக்கூடிய நிலையில இந்த போராட்டத்தும் எவ்வளவு சீக்கிரமாக முடிவடைகிறது, இல்ல அரசு தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.